நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு கூட பார்க்காம, நம்ம இலக்கியாவ தூக்கி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஞ்ச மாரி இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் இப்போ அந்த இடத்த நம்ம கௌதமும், இலக்கியாவும் தன்னோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அத இந்த எஸ்எஸ்கேவ வச்சே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு சிறப்பான சம்பவத்த வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்து நம்ம இலக்கியாவையும், கௌதம் கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்லி சொன்னதுக்கு காரணமே, இப்போ இந்த ரேவதிய பத்தின விஷயம் தான். அதாவது அந்த ஒரு விஷயத்த வச்சு தான் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவ மடக்குனாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த இந்த எஸ்எஸ்கேவுக்கு அதாவது அவங்களோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு இப்போ தாக்ஷாயணி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சொன்னாங்களா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லி, இங்க ஒரு சரியான சீன வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 வருஷமா நம்ம ரேவதி அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படியெல்லாம் சொல்றதுக்கான காரணமும் உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம கௌதமும் வந்துட்டு இப்ப தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தெம்பா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சா போதும். அதாவது நம்ம கௌதம் கிட்ட இந்த எஸ்எஸ்கேவ பத்தின ரகசியத்த சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா கேட்குறாங்க. ஆனா இலக்கியா சொல்ற பாடு கிடையாது. அதே மாதிரி எஸ்எஸ்கே இருந்துட்டு இலக்கியா இந்த இடத்த நீயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ அப்படின்றப்போ வந்து சொல்லி ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வச்சுர்றாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பைரவியோட முகத்துல கரிய பூசின மாரி ஆயிடுது. இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இங்க வர்றதில்ல. வீட்டுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான சம்பவமே அங்க வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா நடந்துட்டு இருக்க இந்த மாரி ஒரு டைம்ல அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம அ கௌதம் இருந்துட்டு, இலக்கியா கிட்ட ஒண்ணுமே புரியாம தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் என்ன எஸ்எஸ்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்ச இவ்ளோ பெரிய தப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கியா? உன்னால அங்க ரேவதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரேவதி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட புள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படி 30 வருஷமா நீ சேர்த்து வச்ச பாவத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து வெளிய ஒருத்தங்க நிக்கிறாங்க பாருங்க, அப்படின்றமா வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவ தூக்கி கொஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க என்ட்ரி குடுக்குறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்ஷாயணி. எஸ்எஸ்கேவுக்கு அப்படியே அல்லு விட்டுட்டு இருக்கு. ஏன்னா, தாக்ஷாயணி வந்து பார்த்தீங்கன்னா, வந்த உடனே எல்லா உண்மையும் இலக்கியா சொல்லியிருப்பாளோ அப்படின்ற ஒரு டவுட்டு. இலக்கியா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணி இங்க வர வச்சிருக்க அப்படின்றமா வந்து கேட்கறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணி கிட்ட போய், "நீ எதுக்கும்மா இங்க வந்த? இங்கருந்து முதல்ல கிளம்பு" அப்படின்றமா வந்து சொல்றது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னதுக்கு அப்புறமா, "அ என்ன எஸ்எஸ்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பதட்டப்படுறத பார்த்தா, இலக்கியா சொன்னது எல்லாமே உண்மைதான் போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்ஷாயணி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கேவோட இவ்ளோ நாள் ரகசியம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வெளிய வந்திருக்கு அப்டின்னா, அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா தான். ஏன்னா, இந்த எஸ்எஸ்கேவ சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க. உண்மையிலேயே எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு, எஸ்எஸ்கேவையும் சிக்க வச்சு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சாமர்த்தியமா அந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. இப்டி வந்து நடந்தா எப்டி இருக்கும் அப்டின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.